Hi friends, welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுட்டு. இடையில கொஞ்சம் நிறைய உடம்பு சரியில்லாமலாம் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ப்ளஸ் பட்டர் சிக்கன் செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் செய்ய முடியல. பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா ஹர்ஷிதா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே எல்லாருமே பியோர் வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்காக நான் இதை மாற்றிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம், ஹர்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ப்ரிப்ரேஷன்லாம் ஆரம்பித்தாச்சு. நம்ம எண்டிங் அவங்க வீட்டில் போய் முடிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், அதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து, தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி வச்சுக்கலாம். ஸோ எங்களுது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் நான் நிறையா செய்ய போகிறேன். ஒரு 6 பேர் பெரியவங்களும் ஒரு 2 சின்ன பசங்களும் இருக்கிற ஃபேமிலி. ஸோ அதனால் நான் நிறையா செய்கிறேன். ஸோ இதில் 3 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். இதில் பட்டர் சேர்த்து இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதிலே இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துடலாம். தக்காளி மட்டும் நான் பார்த்திங்கன்னா 7 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இதில் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுட்டு அப்படியே நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் வணங்கட்டும், மூடி வச்சிடலாம். வணங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. சிலர் இதுலேயே கேஷ்யூ நட் போட்டு அரைச்சிடுவாங்க. நான் கேஷ்யூ நட் இன்றைக்கி தனியாக தான் அரைச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணும்னா இதுலேயே கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் 15 கிராம் ஈஸ்ட்டு எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் ஈஸ்ட்டு. அது கூடயே சர்க்கரையும் சேர்த்துட்டு வார்ம் வாட்டரும் சேர்த்து இது நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம மாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி 1/2 kg மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. நான் இதில் கோதுமை மாவு எதுவும் சேர்க்கலை. ஹர்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இன்றைக்கி எதுவும் சேர்க்க வேண்டாம், இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதில் தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ வாங்க ஈஸ்ட்டு சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் கூட சேர்த்துட்டு நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு அடிக்கடி தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி 4 o'clock ஆச்சு. நான் இப்போ கிளம்பிடுவேன். மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணால் நம்ம ஹர்ஷிதா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஹர்ஷிதா அங்கே வெயிட்டிங். 4:30க்கு வந்ததுமே என்னை கூப்பிட்டாச்சு, சித்தி எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரம் போகணும். ரித்விக் வேறு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்திரிச்சதுமே கிளம்புறது தான். ஸோ இப்போ இந்த மாவை நான் ஒரு 7 to 8 minutes நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா டபுள் ஆகட்டும். அட்லீஸ்ட் இது 2 hours ஆகும் டபுள் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க ஹர்ஷிதா வீட்டுக்கு கிளம்பலாம்.
ஸோ இப்போ நம்ம ஹர்ஷிதா வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஹர்ஷிதா வீட்டில் அக்காவோட கிச்சன். ஸோ நான் போனதுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாம் கூட சேர்த்துடலாம். ஸோ தாளிக்கு தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா வணங்கி வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதில் இந்த மிக்ஸி ஜார்லேயே நிறையா தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஜீரக பொடியும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஆல்ரெடி ஒரு 5 to 6 months இது கொதிச்சாச்சு. இப்போ இதில் கேஷ்யூநட் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இப்போயே இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் பன்னீரும் நான் சேர்த்துட்டேன். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹர்ஷிதாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நிறையாவே சேர்த்துருக்கேன் பன்னீர். ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கசூரி மெத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இடையில ஹர்ஷிதா 4 தடவை வந்து கேட்டாச்சு ரெடி ஆகிடுச்சான்னு. ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரித்விக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. அவருக்கு பசிச்சாச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு தோசை ஊற்றி இதோ பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்துடலான்னு சொல்லி தோசை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாவு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹர்ஷிதா ஆல்ரெடி வந்தாச்சு, பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கா. பசிக்குதுன்னு. ஸோ வாங்க ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஸோ இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ப்ளைனெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. பட்டர் நான் தான், கார்லிக் பட்டர் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த அமுலோடதுலேயே அந்த கார்லிக் ஹர்ப்ஸ் பட்டர்னு சொல்லி வருது இல்லையா, அதுவும் கூட சேர்த்து இன்றைக்கி அந்த பட்டர் நான் 2மே தான் செய்ய போகிறோம் நம்ம. வாங்க அதை நான் எடுத்தாச்சு. இப்போ நல்லா தவா சூடாக இருக்குது, அதில் போட்டுடலாம். நல்லா சூடாக தான் இருக்கணும் இதுக்கு. ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஹர்ஷிதா சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் அதில் டைமே இல்லை, அவள் விளையாட போயிட்டா ரித்விக் கூட. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக அப்படியே புஸ்ன்னு வருதுன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி வைபவ் வந்து ஒன்று வாங்கிட்டு போயிட்டான். அவன் டேஸ்ட் பார்த்துட்டு சொன்னால் சூப்பராக இருக்குது சித்தி அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட கார்லிக் பட்டர் நான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதுதான் ஃபைனல் லுக். இது ஹர்ஷிதா வந்து அதுக்குள்ளே அந்த சைடில் இருக்கிறத பிடிச்சிட்டா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, நானும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பிட்றது தான் வேலை.
ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு நான் சூடாகவே கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி அடுத்ததெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. ஹாவ் அ நைஸ் டே.